அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் மூடனுடைய சுபாவங்களை குறித்தும் நாம் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விதத்தை குறித்தும் இங்கே சாலமோன் அநேக அறிவுரைகளை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் விசுவாசிகளாய் இருக்கிறவர்கள், அதிலும் ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் பலதரப்பட்ட மக்களை இந்த உலகத்திலே சந்திக்கிறவர்களாக இருக்கிறபடியினாலே இன்றைக்கு உலகத்தினுடைய மக்கள் பார்வையிலே சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிற அந்த மக்களுக்கு அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளும் பைத்தியர்களாகத்தான் அவர்கள் தோன்றுவார்கள். ஆகவே அவர்கள் நம்மோடு கூட பேசுகிற அல்லது போர் செய்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் பதிலுரைக்க வேண்டும், எப்படி அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். முதல் வசனத்திலே அவர் சொல்கிறார், உஷ்ண காலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. அவனுக்கு மகிமையை கொடுக்கிறது ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லை என்று சொல்லி தொடங்கிவிட்டு 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. அவனுக்கு மகிமை தகாது, அவனுக்கு பிரம்புனால 4 போட்டாதான் அவன் புரிந்து கொள்வான் என்கிறது போல அவர் பேசுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையிலும் எப்ராயிம் மனுஷர் ஏகமாய் கூடி யெப்தாவினிடத்தில் வந்து, யெப்தா இப்பொழுது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று வந்திருக்கிறான். ஆண்டவருடைய கட்டளையை பெற்று அம்மோன் புத்திரரோடு கூட சண்டைக்கு சென்று மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று வந்திருக்கிறான். அவனோடு கூட சேர்ந்து வெற்றியை கொண்டாடாமல், நீர் எங்களை யுத்தத்துக்கு போகும்போது ஏன் அழைக்கலை, இப்பொழுது உன்னையும் உன் வீட்டையும் நாங்கள் தீ கொளுத்தி போட போகிறோம் என்று ஒரு காரியத்தை சொன்ன பொழுது அவன் கீலேயாத் மனுஷர்களோடு கூட சேர்ந்து அன்றைக்கு எப்ராயின் புத்திரரில் கிட்டத்தட்ட 42,000 பேரை வெட்டி கொள்ளுகிற அளவிற்கான ஒரு காரியம் அங்கே நடந்துவிட்டது. மூடனுக்கு சில நேரங்களில் அவனுக்கு முதுகுக்கு ஏற்றபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது போல இங்கே யெப்தா சொல்லி பார்க்குறான், நான் ஆண்டவரை என் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஆண்டவரை நம்பி போய் நான் ஜெயம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் உதவிக்கு முன்னாடிலாம் கூப்பிடும்போது வரலை, இப்போ வந்து பேசுகிறீங்களேன்னு சொல்லி பார்க்குறான். அவர்கள் உன்னையும் உன் வீட்டையும் கொளுத்திடுவோன்னு சொன்ன பொழுது அவர்களுடைய வார்த்தைக்கு ஏற்ப குதிரைக்கு எப்படி சவுக்கும் கழுதைக்கு எப்படி கடிவாளமும் தகுமோ அதே போல் அவர்களை யுத்தத்தில் மேற்கொண்ட பொழுது அவர்கள் பயந்தோடி போய்விட்டதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 32:9 சொல்லுகிறது, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய புத்தியில்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம் என்று சொல்லி, ஆகவே இங்கே மூடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு என்பதை அங்கே சாலமோன் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனைப் போல் ஆவாய். அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான். இதை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இருந்து அவர் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் எப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணார், அதற்கு எப்படி அவருடைய ரியாக்ஷன் இருந்தது என்கிறதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு வசனம் அவனுக்கு மறு உத்தரவு கொடாதே என்று சொல்லுகிறது, ஒரு வசனம் மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறத. காரணம் என்ன? சூழலுக்கு ஏற்ப நாம் செயல்பட வேண்டும். விசுவாசிகள் வெறும் ஞானமுள்ளவர்களாய் மாத்திரமல்ல, விவேகமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த 2 வசனங்களும் உணர்த்துகிறதை நாம் பார்க்க முடியும். முதலில் 4ஆம் வசனத்திற்கு எடுத்துக்காட்டாக எதை பார்க்கலாம் என்று சொன்னால், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அங்கே பேதுரு எழுதுகிறார், ஆண்டவர் நமக்கென்று ஒரு அடிச்சுவடுகளை அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியான ஒரு மாதிரியை அவர் வைத்து போனார். என்ன அவர் வைத்து போனார்? அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் பாடுபடும் பொழுது
அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இந்த இடத்துல மூடர்களுக்கு அவர் பதில் பேசவே இல்லை, அமைதியாக இருக்கிறார். மூடருக்கு அவருடைய அந்த மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே என்று சொல்லி எத்தனையோ பேசுகிறார்கள், போர்ச்சேவகர்கள் பேசுகிறார்கள், நீர் தேவனானால் உன்னையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லுகிறார்கள். ஜனங்கள் அவரை நிந்திக்கிறார்கள், ஒரு கள்ளன் கூட அவரை நிந்திக்கிறான். நீர் தேவனானால் என்னையும் உன்னையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி கூட பேசுகிறான். அந்த நேரத்தில் அவர் ஒரு வாயும் திறக்கலை, ஒரு உத்தரவும் கொடுக்கலை, அப்படியே அமைதியாக இருக்கிறார். ஆனால் மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடுனா, அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவர் ஒரு சில காரியங்களை பேசுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரையிலும் பரிசேயர் சதுசேயர்லாம் அவரை சோதிக்கும்படி வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டணும், நீர் தேவனுடைய குமாரன் சொல்கிறீர, வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டணும்னு கேட்டபொழுது ஆண்டவர் அவர்களுக்கு பதில் பேசுகிறார் வாயை திறந்து. செவ்வானம் இட்டிருக்கிறது என்று சொன்னால் அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லி நீங்கள் வான சாஸ்திரங்களையெல்லாம் கற்று வைத்திருக்கிறீங்க என்றும், உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்று மழையும் உண்டாகும் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறீர்கள். வானிலை எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களினுடைய அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா என்று பேசிட்டு ஆண்டவர் சொல்கிறார், இந்த பொல்லாத பச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் கொடுக்கப்படவில்லை என்று படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு போனார். யோனா தீர்க்கதரிசியினுடைய அடையாளம் என்ன? எப்படி யோனா 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்தாரோ அதே போல் இயேசு கிறிஸ்துவும் பூமியினுடைய இருதயத்தில் 3 நாள் இருப்பார், மரித்து 3ஆவது நாளில் உயிரோடு எழும்புவார். அதுதான் தேவகுமாரன் எழும்புகிறதற்கு அடையாளம் என்று சொல்லிவிட்டு ஆண்டவராகிய இயேசு கடந்து போனதை பார்க்கிறோம். அதே போல் இன்னொரு இடத்துலையும் அதே மாதிரி சொல்லுகிறார். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை பிரதான ஆசாரியர்களும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை பார்த்து, எந்த அதிகாரத்தினால் இவைகளையெல்லாம் செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவன் யார் என்று கேட்கிறார்கள். நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், இயேசு சொல்லுகிறார், அதை எனக்கு சொல்வீர்கள், ஆனால் நானும் இதை நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு, யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். தேவனால் உண்டாயிற்று என்று சொன்னால் ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொன்னால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், அவர்கள் யோவானை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்களேன்னு சொல்லி தங்களுக்குள்ளே ஒரு ஆலோசனை பண்ணிட்டு எங்களுக்கு தெரியாது என்றார்கள். ஆண்டவர் சொல்லிட்டார், நானும் இவைகளை உங்களுக்கு சொல்லேன் என்று சொன்னார். மூடனுக்கு சில நேரங்களில் மூடனுக்கு ஏற்றபடி அவர் பதில் கொடுக்கவே இல்லை. உம்முடைய வல்லமையை எங்களுக்கு காண்பியும், உம்மை ரட்சித்து கொள்ளும், என்ன ரட்சித்து கொள்ளும், இதுக்கு அவர் பதில் பேசவே இல்லை. ஆனால் சில நேரங்களில் மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடுக்கிறார். கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருவான். அவனை வாயடைத்து செல்லும்படியான காரியத்தை இயேசு செய்தது போல அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் ஊழியங்களிலே வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 6ஆம் வசனத்தில் அடுத்தபடியாக சொல்லப்படுது, மூடன் கையில் செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான்னு சொல்லி. இப்போ யோசுவா கொஞ்சம் பேர் அனுப்பி, மோசே கொஞ்சம் பேர் அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் எப்படி இருக்குது கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, இஸ்ரவேல் தேசத்தில் நம்ம சுதந்திரிக்க கூடுமா அப்படின்னு சொன்னால், என்னாகமத்தில் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் யோசுவாவையும் காலேப்பையும் தவிர மீதி எல்லாரும் துர்ச்செய்தியை பரப்புகிறாங்க. அங்கே ராட்சசர்கள் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு விசுவாசம் இல்லாதவர்களை, ஆண்டவரை அறியாதவர்களை, ஆண்டவருடைய விசுவாசத்தின் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களை, இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை உடையவர்களை வேதன் மதிகேடன் என்றும் மூடன் என்று தான் சொல்லுகிறது. நித்தியத்தை குறித்து நம்பிக்கை இல்லாத ஒரு ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாய் விளைந்திருந்த பொழுது என் ஆத்துமாவே புசித்து குடித்து இளைப்பாறு உனைக்கென்று அநேக நாட்களுக்கு எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னவனை பார்த்து தேவன் மதிகேடனே முட்டாளே என்று அழைத்தாரே. அதே போல தான் இன்றைக்கி விசுவாசம் இல்லாமல் இந்த உலகத்தினுடைய மக்களை பார்த்துட்டு பார்க்குறதுக்கு ராட்சசர்களுமாய் இருக்கிறாங்க,
இவங்க முன்னாடி நாங்கள் ஜெயம் எடுக்க முடியுமான்னு சொல்லி தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறவர்களை வேதம் முட்டாள்னு தான் அழைக்குது. அவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்தான்னா செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான். 2 பேராவது நல்ல காரியத்தை சொன்னாங்க. துர்ச்செய்தியை பரப்புனவங்களை கேட்டுட்டு எல்லாரும் நாங்கள் திரும்பி போகிறோன்னு போயிட்டாங்க. அங்கே மோசே அவர்களை எச்சரித்ததை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல் 7ஆம் வசனத்தில் நொண்டியானவன் கால்கள் குந்தி குந்தி நடக்கும், அப்படியே மூடரின் வாயிலுள்ள ஊமை சொல்லும் குந்தும். இது எதை குறிக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கு நொண்டியானவன் கால்கள் என்று சொன்னால் விசுவாசிகளாய் அழைக்கப்பட்டு ஊழியர்களாய் அழைக்கப்பட்டு விசுவாசிகளாய் ஊழியர்களாய் வாழ்கிறவர்கள் சில நேரங்களில் சங்கீதம் 50:16-21 வரையும் சொல்லப்பட்டது போல தேவன் துன்மார்க்கரை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்ல உனக்கு என்ன நியாயம் உண்டு. யாரை பார்த்து கேட்குறாருன்னா துன்மார்க்கர்னு சொல்லி பாவிகள் அல்ல, துணிந்து பாவம் செய்கிறவர்களை பார்த்து என் பிரமாணங்களை எடுத்துரைக்கிறாங்க, உடன்படிக்கையை பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் சொந்த வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்பாக எரிந்து போடுகிறாய். திருடனை காணும்போது அவன் கூட அவனுக்கு ஏற்றாது போல் ஒருமித்து போயிடுற விச்சாரக்காரனோடு உனக்கு பங்கு இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறாரே. இன்றைக்கு நொண்டியானவன் கால்கள் குந்தி குந்தி நடக்கும். பரிசுத்தம் இல்லாதவன் ஆண்டவருடைய ஊழியத்தை அந்த பரிசுத்த வல்லமையோடு கூட செய்ய முடியாது. அவனுடைய அந்த காரியங்களை குறித்து தான் இங்கே நீதிமொழிகள் சொல்லுகிறது. தன் கால்களை தேவனை துன்மார்க்கனை நோக்கி பிரமாணங்களை எடுத்துரைக்கும், என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்ல உனக்கு என்ன நியாயம் உண்டு. பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறதை பார்க்கிறோம். கடைசியாக 8ஆம் வசனத்தில் மூடனுக்கு கனத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை கட்டி வைக்கிறவனை போல இருப்பான். மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி, வெறியன் கையில் அகப்பட்ட முள்ளு, இப்படி 2 வசனங்களை சொல்லுகிறார். கவனை எடுத்து கல்லை வச்சு எய்யதான் செய்வாங்களே ஒழிய கவனோடு கல்லை கட்டி வைக்க மாட்டாங்க. அதனால் ஒரு பிரயோஜனமும் இராதது போல மூடனுக்கு கனம் கொடுத்தா இதுதான் நடக்கும், இந்த என்ன பிரயோஜனமும் கிடையாது என்பதை நீதிமொழிகளை எழுதின சாலமோன் சொல்லுகிறார். மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி, வெறியன் கையில் அகப்பட்ட முள். எந்த நேரத்தில் எதை பேசணும்னு மூடனுக்கு தெரியாது. எங்கேயாவது சபையில் போய் அநாகரிகமான காரியங்களை பேசிட்டு வந்துடுவான். ஒரு குடிவெறியனுடைய கைகளில் முள் கிடச்சிதுன்னா அவன் தன்னையும் மற்றவர்களையும் எப்படி காயப்படுத்துவானோ அதே போல் மூடன் போய் காயப்படுத்திட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். 11ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புகிறது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு அவன் திரும்புவான் என்று சொல்லுகிறார். இதை பேதுரு தன்னுடைய நிருபங்களில் எடுத்து ஆளுகிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-22 வரையிலும் இயேசு கிறிஸ்துவை அறிந்த பின்பாக உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி வந்தவங்க மறுபடியும் அவைகளில் சிக்குண்டு அதனால் ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்று சொல்லிட்டு இந்த பழமொழியை சொல்கிறார். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புறவுள்ளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு நடந்தாயிற்று என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசி 12ஆம் வசனத்தில் தன் பார்வைக்கு ஞானியாக இருப்பவனை கண்டால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். தன் பார்வைக்கு எல்லாவற்றிலும் நாதாயா ஞானி, நாதானா ஞானி, அவர் இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லி இன்றைக்கு விசுவாச பாதையில் ஊழிய பாதையில் மக்கள் பலதரப்பட்டவர்களை நாம் சந்திக்க நேரிடும். இப்படிப்பட்ட காரியங்களை வேதம் சொல்லுகிற அறிவுரைகளை நமக்குள்ளே உள்ளடக்கி கொண்டு ஊழியத்தை செய்தோன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு வெற்றி உள்ள ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார், ஒளி நிறைந்த வழி திறந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை.